Hello friends, welcome you all to the daily current affairs session by Kalvichura TNPSC Academy. இப்போ இந்த வீடியோல மே 21st கான daily current affairs தான் பார்க்க போறோம். So let's get into the topic. First இன்னைக்கான current affairs பார்க்கிறதுக்கு முன்னாடி previous current affairs நம்ம குயிக்கா ரிவைஸ் பண்ணிடுவோம். First, India's first artificial intelligence combat aircraft Kal Bhairava is being manufactured. அதாவது இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு போர் விமானமான கால் பைரவா எங்கு தயாரிக்கப்படுகிறதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி போர்ச்சுகல். கால் பைரவா அப்படின்ற இந்த ஒரு ஏர்கிராஃப்ட் வந்து ஒரு மீடியம் ஆல்டிடியூட் லாங் ஏர்கிராஃப்ட். இந்தியாவும் போர்ச்சுகல் மேனுஃபேக்சரான ஸ்கெச் பிக்சல் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த ஒரு ஏர்கிராஃப்டை மேனுஃபேக்சர் பண்றாங்க. நெக்ஸ்ட், அபை வாஸ் லான்ச்ட் பை விச் ஆர்கனைசேஷன்? அதாவது அபையை எந்த அமைப்பு அறிமுகப்படுத்தியுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சிபிஐ. அதாவது சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன்ஸ் தான் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட அப்ரிவேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏஐ பேஸ்ட் ஹெல்ப் பாட் ஃபார் ஆத்தென்டிகேஷன் ஆஃப் யூ நோட்டீஸ். Next, India's first incubation center for weather and climate startups has been launched by which institute? அதாவது வானிலை மற்றும் காலநிலை ஸ்டார்ட் அப்களுக்கான இந்தியாவின் முதல் அடைகாப்பு மையம் எந்த நிறுவனத்தால் நிறுவப்பட்டுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி புனேல இருக்கக்கூடிய இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிராபிக்கல் மெட்டீரியாலஜி. எதுக்காக இந்த ஒரு சென்டர் லான்ச் பண்ணப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா கிளைமேட் டெக் இனோவேஷன்ஸை ப்ரொமோட் பண்றதுக்காகவும் அக்ரிகல்ச்சர், ஏவியேஷன், ரெனியூவபிள் எனர்ஜி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரியான வேரியஸ் செக்டர்ஸ்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டிரைவன் வெதர் சொல்யூஷன்ஸை பூஸ்ட் பண்றதுக்காகவும் தான் இந்த ஒரு சென்டர் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. Next, யுவா சங்கம் Phase 6 ஏக் பாரத் ஸ்ரேஷ்டா பாரத் program was organized under which ministry? அதாவது யுவா சங்கம் 6ஆம் கட்ட ஏக் பாரத் ஸ்ரேஷ்டா பாரத் நிகழ்ச்சி எந்த அமைச்சகத்தின் கீழ் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். அதாவது கல்வித்துறை அமைச்சகத்தின் கீழே தான் இந்த ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. அக்ராஸ் த கண்ட்ரி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில கல்ச்சரல் எக்ஸ்சேஞ்சையும் நேஷனல் இன்டெகிரேஷனையும் இந்தியன் டைவர்சிட்டி பத்தின அண்டர்ஸ்டாண்டிங்கையும் ப்ரொமோட் பண்றதுக்காக தான் இந்த ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஏஐ பவர்ட் பிசிட்டல் பேங்கிங் பிரான்ச் வாஸ் இனாகிரேட்டட் இன் விச் சிட்டி? அதாவது இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான பிசிட்டல் வங்கி கிளை எந்த நகரில் திறந்து வைக்கப்பட்டுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி அசாம்ல இருக்கக்கூடிய கவுஹாத்தி. பினான்சியல் இன்க்ளூஷனை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காகவும் ஸ்மால் பிசினஸஸ் மத்தியில பேங்கிங் சர்வீசஸ்க்கான ஆக்சஸை இம்ப்ரூவ் பண்றதுக்காகவும் தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், ஹூ ஹஸ் won the women's single title at Italian Open 2026? அதாவது 2026 இத்தாலிய ஓபன் மகளிர் ஒற்றையர் பட்டத்தை வென்ற டென்னிஸ் வீராங்கனை யாருன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி எலினா ஸ்விட்டோலினா. நெக்ஸ்ட், வேர்ல்ட் ஹெல்த் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2026 ரிப்போர்ட் வாஸ் ரிலீஸ்ட் பை விச் ஆர்கனைசேஷன்? அதாவது உலக சுகாதார புள்ளி விவரங்கள் 2026 அறிக்கையை எந்த அமைப்பு வெளியிட்டுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி WHO. அக்ராஸ் த வேர்ல்ட் ஹெல்த் ரிலேட்டட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸுக்கான குளோபல் ப்ராக்ரஸை ட்ராக் பண்ணி தான் இந்த ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், தேர்ட் எடிஷன் ஆஃப் கலாம் அண்ட் கவச் டிஃபென்ஸ் கான்ஃபரன்ஸ் ஹெல்டட். அதாவது கலாம் அண்ட் கவச் பாதுகாப்பு மாநாட்டின் 3வது பதிப்பு எங்கு நடைபெற்றதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நியூ டெல்லி. Next, Country Strategic Opportunities Program 2026 to 2033 was launched by India in partnership with which organization? அதாவது நாட்டு மூலோபாய வாய்ப்புகள் திட்டம் 2026 முதல் 2033 வரை இந்தியாவால் எந்த அமைப்புடன் இணைந்து தொடங்கப்பட்டுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ IFAD. அதாவது இன்டர்நேஷனல் ஃபண்ட் ஃபார் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன் கூட சேர்ந்து தான் இந்தியா இந்த ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணிருக்காங்க. அக்ராஸ் த கண்ட்ரி இந்தியாவுடைய ரூரல் இன்கம்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்காகவும் கிளைமேட் ரெசிலியன்ஸை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காகவும் சஸ்டைனபிள் லைவ்லிஹுட்டை ப்ரொமோட் பண்றதுக்காகவும் தான் இந்த ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், கான்ஃபரன்ஸ் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி ஆனுவல் சமிட் 2026 ஹெல்டட். அதாவது 2026 இந்திய தொழில் கூட்டமைப்பின் உச்சி மாநாடு எங்க நடைபெற்றதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நியூ டெல்லி. சோ இதோட ப்ரீவியஸ் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம ரிவைஸ் பண்ணிட்டோம். இப்போ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ பிஃபோர் கெட்டிங் இன் டு த டாபிக் ஒரு சின்ன எக்ஸ்கியூஸ். கொஞ்சம் எமர்ஜென்சி சிச்சுவேஷனால வெளியே போக வேண்டிய வேலை இருக்கு. ஸோ அதனால எந்த விதமான பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷன்ஸும் இல்லாம வெறும் கண்டென்ட் மட்டும் தான் இந்த வீடியோல இருக்க போது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த வீடியோ பாத்துருங்க. நாளையில இருந்து நம்ம ரெகுலரான ஃபார்மேட்ல நம்ம ஃபாலோ பண்ணிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட், ஈஸ்டர்ன் ரீஜனல் அக்ரிகல்ச்சரல் கான்ஃபரன்ஸ் 2026 வாஸ் ஆர்கனைஸ்ட் இன் விச் சிட்டி? அதாவது 2026 ஆண்டுக்கான கிழக்கு மண்டல வேளாண்மை மாநாடு எந்த நகரில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி புவனேஸ்வர். மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் தான் அதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட்டை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காகவும் ஃபார்மர்ஸோட இன்கமை இம்ப்ரூவ் பண்றதுக்காகவும் சென்டர் ஸ்டேட் கோஆர்டினேஷன் என்ஹான்ஸ் பண்றதுக்காகவும் தான் இந்த ஒரு கான்ஃபரன்ஸ் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், மில்லியன் மைன்ஸ் டெக் பார்க் வாஸ் இனாகிரேட்டட் இன் விச் சிட்டி? அதாவது மில்லியன் மைண்ட் டெக் பார்க் எந்த நகரில் திறந்து வைக்கப்பட்டுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி அகமதாபாத். இந்தியன் ஹோம் மினிஸ்டரான அமித்ஷா அவர்கள் தான் இதை இனாகிரேட் பண்ணி வச்சிருக்காங்க. டெக்னாலஜி, இனோவேஷன், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரோபோட்டிக்ஸ், செமிகண்டக்டர்ஸ் இந்த மாதிரியான செக்டர்ஸ்ல குஜராத்தோட ரோலை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக தான் இந்த டெக் பார்க் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. அகமதாபாத்ல இருக்கக்கூடிய கிஃப்ட் சிட்டில தான் இந்த ஒரு டெக் பார்க் ஸ்ப்ரெட் பண்ணப்பட்டிருக்கு. டெக்னாலஜி அண்ட் சர்வீசஸ்ல குஜராத்தை ஒரு குளோபல் ஹப்பா டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்காக தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கப்பட்டிருக்கு. Next, which country conferred the Royal Order of the Polar Star Commander Grand Cross Honor on Prime Minister Narendra Modi? அதாவது பிரதமர் நரேந்திர மோடிக்கு ராயல் ஆர்டர் ஆஃப் த போலார் ஸ்டார் கமாண்டர் கிராண்ட் கிராஸ் என்ற கௌரவத்தை எந்த நாடு வழங்கியுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஸ்வீடன். டிப்ளமசி, இன்டர்நேஷனல் கோஆபரேஷன், பைலேட்டரல் ரிலேஷன்ஸ் இந்த மாதிரியான செக்டர்ஸ்ல ஃபாரின் லீடர்ஸ் உடைய கான்ட்ரிபியூஷனை ரெகனைஸ் பண்ணி ஸ்வீடன் கவர்மெண்டால வழங்கக்கூடிய ஹையஸ்ட் ஹானர் தான் இந்த ஒரு அவார்ட். இப்போ இந்த ஒரு ஹையஸ்ட் ஹானரை இந்தியன் பிரைம் மினிஸ்டரான நரேந்திர மோடி அவர்களுக்கு ஸ்வீடன் கவர்மெண்ட் வழங்கியிருக்காங்க.
நெக்ஸ்ட் மெட்ரோ மண்டே வாஸ் லான்ச்ட் பை விச் கவர்மெண்ட்? அதாவது மெட்ரோ திங்கள் பிரச்சாரத்தை எந்த அரசு தொடங்கியுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ டெல்லி. மேரா பாரத் மேரா யோக்தன் கேம்பெயினுக்கு கீழே தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ இருக்கக்கூடிய வார் சிச்சுவேஷன்ஸ்னாலையும் வெஸ்ட் ஏசியா கிரைசிஸ்னாலையும் ஃபியூயலை கன்சர்வ் பண்றதுக்காகவும் பொல்யூஷனை ரெடியூஸ் பண்றதுக்காகவும் சிட்டிசன்ஸ் மத்தியில பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை என்கரேஜ் பண்றதுக்காக தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் ஷீமார்ட் இனிஷியேட்டிவ் ஹஸ் பீன் லான்ச்ட் பை விச் மினிஸ்ட்ரி? அதாவது ஷீமார்ட் முன்முயற்சியை எந்த அமைச்சகம் தொடங்கியுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட். அதாவது ஊரக வளர்ச்சி துறைக்கு கீழே இந்த ஒரு இனிஷியேட்டிவ் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. இதுல ஷீமார்ட்டோட அப்ரிவேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஷீ ஹெல்ப் என்டர்பிரைசஸ் மார்க்கெட்டிங் அவென்யூஸ் ஃபார் ரூரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். தீன் தயாள் அந்தோதய யோஜனா நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட்ஸ் மிஷனுக்கு கீழே தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. விமன் லெட் என்டர்பிரைசஸ் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காகவும் ரூரல் இன்கம் இம்ப்ரூவ் பண்றதுக்காகவும் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்க்கான மார்க்கெட் ஆக்சஸ் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காகவும் தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் 5th ஏசியா கப் பிரிட்ஜ் சாம்பியன்ஷிப் 2026 வில் பி ஹெல்ட். அதாவது 5வது ஏசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன்ஷிப் 2026 எங்கு நடைபெற உள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி கோவா. 2026 ஜூன் 21 இருந்து 27 வரைக்கும் இந்த ஈவென்ட் நடக்க போகுது. பிரிட்ஜ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா தான் இந்த ஒரு டோர்னமெண்ட் ஆர்கனைஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஹூ ஹஸ் வன் த மென்ஸ் இட்டாலியன் ஓபன் டைட்டில் 2026? அதாவது இத்தாலிய ஓபன் ஆடவர் ஒற்றையர் பட்டத்தை வென்ற டென்னிஸ் வீரர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஜென்னிக் சின்னர். ஃபைனல்ஸ்ல காஸ்பர் ரூட 6-4 6-4 என்ற செட் டிஃபரன்ஸ்ல டிஃபீட் பண்ணி இவர் இந்த ஒரு டைட்டில் வின் பண்ணியிருக்காரு. சோ இந்த ஒரு டைட்டில் இவர் வின் பண்ணதன் மூலம் நோவாக் ஜோகோவிச்சுக்கு அடுத்து கரியர் கோல்டன் மாஸ்டர்ஸை கம்ப்ளீட் பண்ண செகண்ட் டென்னிஸ் பிளேயர் என்ற ஹானரையும் இவர் பெற்றிருக்காரு. நெக்ஸ்ட் நேஷனல் ஏஐ டாக்டர்ஸ் மிஷன் ஹேஸ் பீன் லான்ச்ட். அதாவது தேசிய ஏஐ மருத்துவர்கள் இயக்கம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நியூ டெல்லி. அக்ராஸ் த கண்ட்ரி டயக்னாஸ்டிக் அக்யூரசியை இம்ப்ரூவ் பண்றதுக்காகவும் பேஷன்ஸ் கேரை ஸ்பீட் அப் பண்றதுக்காகவும் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் மத்தியில ஃபவுண்டேஷனல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் லிட்ரஸியை ப்ரொமோட் பண்றதுக்காகவும் தான் இந்த ஒரு மிஷன் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் விச் கண்ட்ரி இஸ் த ஹோஸ்ட் ஆஃப் 79th வேர்ல்ட் ஹெல்த் அசம்பிளி 2026? அதாவது 79வது உலக சுகாதார பேரவையை எந்த நாடு நடத்துகிறதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சுவிட்சர்லாந்து. சுவிட்சர்லாந்துல இருக்கக்கூடிய ஜெனீவால தான் இந்த ஒரு ஈவென்ட் நடந்துட்டு இருக்கு. இந்த ஈவென்ட்டோட தீம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரீஷேப்பிங் குளோபல் ஹெல்த் ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அக்ராஸ் த வேர்ல்ட் ஹெல்த் கேர் சிஸ்டமுக்கான சஸ்டைனபிள் குளோபல் கோஆபரேஷன் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக தான் இந்த ஒரு ஈவென்ட் ஆர்கனைஸ் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இன்டெகிரேட்டட் டெக்னாலஜி ட்ரிவன் மானிட்டரிங் போர்ட்டல் வாஸ் லான்ச்ட் பை விச் ஸ்டேட் கவர்மெண்ட்? அதாவது இந்தியாவின் முதல் ஒருங்கிணைந்த தொழில்நுட்பத்தால் உந்தப்பட்ட கண்காணிப்பு இணையதளத்தை எந்த மாநில அரசு தொடங்கியுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி கர்நாடகா. மெடிசன் அண்ட் நார்கோட்டிக் ட்ரக்ஸ்க்கான ஸ்டாண்டர்ட் குவாலிட்டியை மானிட்டர் பண்றதுக்காக தான் இந்த ஒரு போர்ட்டல் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. ஃபுட் சேஃப்டி அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் தான் இந்த ஒரு போர்ட்டல் லான்ச் பண்ணிருக்காங்க. மெடிசன்ஸ் அண்ட் நார்கோட்டிக் ட்ரக்ஸ் ரியல் டைமா ட்ராக் பண்ணி சப்போஸ் அந்த மெடிசன்ஸோ இல்லாட்டி நார்கோட்டிக் ட்ரக்ஸோ குறிப்பிட்ட ஸ்டாண்டர்ட்ஸ்ல இல்லைன்னா அதை ஆட்டோமேட்டிக்கா ஃப்ரீஸ் பண்றதுக்காக தான் இந்த ஒரு போர்ட்டல் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட்ஸ்க்காக கல்விச்சுர டிஎன்பிஎஸ்சி அகாடமியை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.